நான் நியூ ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, மிஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில் வந்து எங்கள் மிஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நுணுக்கமாக அந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருந்தாலே எனக்கு இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் லூஸ் ஆகாமல் இருந்து. எல்லாருமே காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரலாம். ஏன்னா எங்கள் சார் சிதம்பரம் நகரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து முதலிடம் பெறும் வீனஸ் பள்ளியை ஜாய் ஆப்டிகல்ஸ் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். சிதம்பரம் வீனஸ் பள்ளியின் தாளாளர் எஸ். குமார் அவர்கள் பேசுகிறேன். எங்கள் பள்ளி தொடங்கி 41வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த ஆண்டு எங்களது பள்ளி 12ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 594 மார்க்குகள் எடுத்து சிதம்பரம் நகரில் முதலிடம் பெற்றுள்ளது. கவிதா, வீனஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 8 இயர்ஸாக காமர்ஸ் குரூப்பில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணுறேன். அபிராமின்ற பொண்ணு சென்டம் எடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு லைனுமே நம்ம படிக்கணும் ஃபுல்லாகவே. கீ பாயிண்ட்ஸ் நம்ம 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு கீ பாயிண்ட்ஸ் நல்லபடியாக நம்ம ஃபுல்லாகவே மெமரியில் வச்சுருக்கணும். அதே மாதிரியே சில்லி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். சம்ஸ் நமக்கு உண்டு, ஒரு லெசன் ஃபுல்லாகவே சம்ஸ் உண்டு. அதில் நம்ம இந்தந்த ஃபார்முலா இந்தந்த டைப் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சம்ஸ் எல்லாம் போடணும். ஃபார்முலா நம்ம மறக்கவே கூடாது. அதே மாதிரி டீச்சர்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில் எங்கள் மிஸ் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நுணுக்கமாக அந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த எக்ஸாமில் எழுதும்போது இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், இப்போ கரெக்டாக எழுதணும் அப்படின்றது ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே எக்ஸாம் எழுதும்போது இந்த இடம் கரெக்டாக நம்ம எழுதணும், தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி மிஸ் ஜென்ரல் நாலேஜும் நம்ம எக்கனாமிக்ஸில் சொல்லும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 96 கம்பல்சரி 2 மார்க்கு அப்புறம் 1 மார்க்கில் எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். சப்போஸ் எனக்கு 2 மார்க் 3 மார்க்ஸில் மார்க்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருந்தாலே எனக்கு இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் லூஸ் ஆகாமல் இருந்திருக்கும். சென்டிமெண்ட் எடுக்கணும்னா நம்ம ரொம்ப ப்ராடாகவும் திங்க் பண்ண வேணாம். அதே சமயம் இது எழுதுனா போதும் அப்படின்னு நினைக்க வேணாம். கரெக்டான கீ பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருந்தாலே நமக்கு கரெக்டான ஸ்கோர் போட்டுருவாங்க. 98 எனக்கு 1 மார்க்கில் 1 மார்க் போயிடுச்சு. அப்புறம் கம்பல்சரியில் மேபி போயிருக்கோம். மற்ற எல்லாமே நல்லா எழுதிருந்தேன். எங்கள் மிஸ் தான் எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். 5 மார்க்லாம் எல்லாமே கரெக்டு. கம்பல்சரியில் 1 மார்க் போயிருந்திருக்கோம். ஸ்கூல்ல இருந்தெல்லாம் படிச்சிருந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் வந்திருந்திருக்கும். 1 மார்க்கில் அப்புறம் கம்பல்சரியில் 95. எனக்கு 5 மார்க்கில் ஒரு 2 மார்க்ஸ் போச்சு. அப்புறம் கம்பல்சரி 2 மார்க் அட்டென்ட் பண்ணாததுனால போயிடுச்சு. கொஞ்சம் புக்குள்ளார கொஞ்சம் படிச்சிருந்தா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். புக்குள்ளார கொஞ்சம் படிக்கணும். ஆர்ட்ஸ் குரூப் வீனஸ் ஸ்கூலில், காமர்ஸ் குரூப் கண்டிப்பாக சேரலாம். இங்கே ஃபேக்கல்ட்டி கம்பேரிட்டிவ்லி இங்கே சூப்பராக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக காமர்ஸ் குரூப் டாப் 3ல வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த அச்சீவ்மெண்ட் கண்டினியூஸாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை. நான் 11th ஜாயின் பண்ணேங்க. ஸ்கூல் நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன். ஆனால் மிஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 10th ஸ்கூலில் படித்தேன். 11th இங்கே தான் வந்தேன், இங்கே தான் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் பயந்துகிட்டே வந்தேன். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நான் நியூ ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, மிஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் மிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. டவுட்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரலாம். ஏன்னா எங்கள் சார் ஜிகே சார் ரொம்ப நல்லா எடுப்பார். அதே மாதிரி எங்கள் பிஎம் சாரும் மேக்ஸ் நல்லா சொல்லி தருவார். எங்கள் ஜிகே மேமும் நல்லாவே சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் எல்லா மிஸ்டேக்கும் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வரும். ஸ்கூலுக்கு வரும்போது ஏன்டா வந்தோன்னு தான் தோணுச்சு. பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததை பார்க்கும்போது. ஜிகே மிஸ் பார்த்து லைட்டாக பயந்தேன் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அது லெசன்ஸ்லாம் சூப்பராக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க மிஸ். என்ன இருந்தாலும் ஷேர் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்புறம் போகும்போது ஜிகே மிஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு.